Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரசவத்திற்கு பிறகு சாப்பிடக்கூடிய முக்கியமான மருந்து வந்து நம்ம போட்டுறோம். அதாவது மருந்து சொற்று பொடி. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் 3 வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து கீழ வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்திற்கு பிறகு நீங்க சாப்பிடும்போது பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, உடல் வலி, அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து வெளியே வந்துரும். உடல் வலி, உடல் சோர்வு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆகிரும். தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து சுரக்கும். இந்த மருந்துல வந்து பாத்தீங்கன்னா குழம்பு செஞ்சு தருவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் செஞ்சு தருவாங்க. ஸோ இது நீங்க வந்து 40 days வந்து ஃபாலோ பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். அதாவது மில்க் செக்ரேஷன் வந்து அதிகமாகும். இது எப்படி குழம்பா செய்யறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம vlogல வந்து போட்டிருக்கேன். அதாவது என்னோட டெலிவரி vlogல வந்து போட்டிருக்கேன். என்னோட டெலிவரி vlog வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். இந்த பொடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடி எப்படி செய்யறது, என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுதுங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலயும் வந்து நான் கிளியரா வந்து நான் சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரகம் தேவையான அளவு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாலியா தாங்க. இந்த சாலியா வந்து பாத்தீங்கன்னா உங்க கர்ப்பப்பையை கிளீன் பண்ணும். அதாவது எப்படி பிரெக்னன்ட் ஆக வந்து நீங்க வந்து சாலியா வந்து சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி பிரசவத்திற்கு பிறகும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவேன் இல்லையா, சோம்பு, அதுதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணி, அதாவது லைட்டா வறுத்து நீங்க வந்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்காவது வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் கெடாம வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 2 ஸ்பூனா போட்டு நீங்க ரைஸோ இல்லைன்னா குழம்போ வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈரம் இல்லாத ஒரு சில்வர் பாத்திரத்தை வந்து எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எல்லா பொருட்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடுறோம். அதாவது நீங்க லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிருங்க. நான் வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன். சுத்தம் பண்ணிட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வந்து நீங்க போட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்ல கொடுத்து வந்து அரைங்க. ஸோ ரைஸ் மில்ல கொடுத்து அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைய வந்து அரைச்சு தருவாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெலிவரி பண்ண போறேன்னா ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். சாலியா சீட்ஸை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாலியாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணி தந்துட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மருந்து சொற்று பொடியும் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ரெண்டுல ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து அனுப்பி தரோம். இப்போ நான் இதை வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவு தான் வந்து இப்போதைக்கு செய்யறேன். ஸோ ரைஸ் மில்ல வந்து நான் கொடுத்து அரைச்சி இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. வீட்டுல தான் அரைக்க போறேன் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி ரோஸ்ட் பண்ணி எப்படி அரைக்கணும், எப்படி பொடியா வந்து யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பக்குவமா அரைச்சி பக்குவமா உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா ரைஸ் மில்ல கொடுத்து கையோட அரைச்சு வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாம இருக்கும். நீங்க வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.